ஒரு இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை ரூபாய் 1700. அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்திடின் அந்த வண்டியின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. குறித்த விலைங்கிறது அந்த பொருள்லையே மார்க் பண்ணியிருப்பாங்க, இதுதான் அதோட ரேட் அப்படின்னு, அதுதான் குறித்த விலை. அப்போ வண்டியோட குறித்த விலை 1700ன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஒரு 10% தள்ளுபடி அளிக்கிறாங்க. தள்ளுபடினா கம்மி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதை வந்து சதவீதத்தில் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் தள்ளுபடி பண்ணாங்கன்னு நமக்கு அமௌண்ட்டாக தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு தள்ளுபடி அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ 1700ல் 10% தள்ளுபடி. சதவீதத்தை பின்னமாக எழுதும்போது நம்ம 100ஆல் வகுத்து எழுதணும். 10/100. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். மீதம் 17 × 10 170 ரூபாய் ஆயிரும். அப்போ குறித்த விலையிலேருந்து 170 ரூபாவை தள்ளுபடி பண்ணுறாங்க. நமக்கு கொஸ்டினில் விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. விற்பனை விலைனா என்னது? 1700லேருந்து 170 ரூபாவை நமக்கு தள்ளுபடி பண்ணிட்டு தான் விற்பாங்க. அப்போ குறித்த விலையையும் தள்ளுபடியும் மைனஸ் பண்ணால் நமக்கு விற்பனை விலை கிடச்சிரும். 1530 ரூபா தான் விற்பனை விலை. அவ்வளோதான். தேங்க்யூ.